ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாப்பாவோட பர்த்டே வீடியோ தான். ஸோ ஏன்னா பெரிய பாப்பாவுக்கு இப்போ தான் பர்த்டே முடிஞ்சிச்சு. நீங்கள் கூட கேட்கலாம், எதுவும் சின்ன பாப்பாவுக்கு அதுக்குள்ளே பர்த்டே வருதுன்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் 3 பேருமே சித்திரை மாதம் தான் பிறந்தோம். ஸோ என் பர்த்டேவும் வந்து சின்ன பாப்பா பர்த்டேக்கு ஒரு 2 டேஸ் டிஃப்ரெண்ட்டு தான். ஸோ பெருசாக என்றைக்கு சின்ன பாப்பா பிறந்தாங்களோ அன்றைலேருந்து என்னோடய பர்த்டே ஸ்கிப் ஆகிடுச்சு. பட் ஸ்கிப் ஆகலை, பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் 2 நாள் கழிச்சு தானே, ஸோ பாப்பா இதிலே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார அப்பயும் கேட்கல. பாப்பாவோட பர்த்டே கேக்கில் வந்துட்டு என்னோடய நேம் வந்து ஹாப்பி பர்த்டே ஒய்ஃப்னு சொல்லி அதுவும் கூட போட்டிருந்தாரு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பட் அன்றைக்கெல்லாம் ஹெல்த் இஷ்யூன்றதால ஸோ பசங்களை எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பட் அவர் தான் வீட்டில் வந்து எல்லாமே சாமியெல்லாம் கும்பிட்டு கோயிலுக்கு இட்டுட்டு போனார். ஆனால் பெரிய பாப்பா பர்த்டேக்கு என்னால் போக முடிஞ்சுது. பட் ரொம்ப ஹெல்த் இஷ்யூன்றதால என்னால் போக முடியல. ஸோ பாப்பா கோயிலுக்கு போயிட்டு பாப்பா பேர்லாம் அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ எங்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட பர்த்டே வந்து ரிலாக்ஸாக தான் போகும். அப்படியே ரொம்ப டென்ஷனாலாம் போகாது. ஏன்னா லீவ் டைமுன்றதால ஸோ ரொம்ப ரிலாக்ஸாக போகும். அதே மாதிரி தான் அவங்க ஆனால் ரொம்ப ஆர்வமாக வரை இருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு பர்த்டேன்னு சொல்லிட்டு. ஸோ எப்போ கேக் வெட்டுவோம், எப்போது ட்ரெஸ் போடுவோம் அப்படின்னு ஒரு ஆர்வமாக இருந்தாங்க. அவங்கள நல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு திருப்பி ஈவினிங்காக வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு இந்த வருஷம் பர்த்டே வந்து 2 ட்ரெஸ்ஸு. ஆக்சுவலாக இந்த வாட்டி அவங்க தாய் மாமா ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் கேக் வெட்டின ட்ரெஸ் அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. ஸோ காலையில் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்து வந்து நாங்கள் எடுத்தோம். பட் நான் கூட நினச்சேன் பாப்பா பர்த்டே வந்து சிம்பிளாக போயிடும் அப்படின்னு நினச்சேன். இல்லை அது மாதிரி, ஏன்னா பெரிய பாப்பா வரைக்கும் நாங்கள் 7th பர்த்டே வரைக்குமே பெரிய பாப்பாவுக்கு கொஞ்சம் கிராண்டாக தான் பண்ணணும். ஸோ சின்ன பாப்பாவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல, இதுவும் வந்து கிராண்டாக அமைஞ்சிச்சு. ஸோ கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தான் சொல்லணும். ஸோ அவங்கள வந்து கேக்கெல்லாம் வெட்டிட்டு எங்களுக்கு கேக்கெல்லாம் ஊட்டிட்டு ஸோ வந்து அவங்க ஃபோன் பார்க்குறதுல சில விஷயம்லாம் நல்ல விஷயம்லாம் ஃபோனில் பார்த்து கற்றுக்குறாங்க. அவங்க அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது, அந்த மூமெண்ட்லாம் எங்களுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கேக்கெல்லாம் வெட்டிட்டு அந்த கேக்கில் இருக்க அந்த சாக்லேட்டு வந்து ஹாட் அவங்க சாப்பிட்றணும். அது சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஹாப்பியானாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பர்த்டேன்றதால எனக்கும் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கேக் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.